சிவகங்கை மருத்துவக் கல்லூரி இப்போ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில், அதுவும் ஸ்பீக்கர் அமைச்சிட்டு ஃபுல் சவுண்ட் சிஸ்டத்தில் வேற லெவல். இதையெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பு நேருபஜார் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற நபர் விபத்தில் காயமடைஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு தலையில் அடிபட்டு இருந்ததால் நியூராலஜி டாக்டர் தேவைப்பட்டிருக்கார். ஆனால் அந்த பிரிவில் டாக்டர் அப்போது டியூட்டியில் இல்லைன்னு சொல்லப்படுது. இதை கேட்ட நோயாளியோட உறவினர்கள் கோபமாக போய் நேராக பயிற்சி டாக்டர்கள் மேலே கை வச்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு மருத்துவ மாணவர்கள் சிவகங்கை நகர் காவல் நிலையத்திலேயே புகார் கொடுத்துருக்காங்க. போலீஸார் 4 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி ஒருவரை கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு மாணவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்போது கல்லூரி வளாகமே போராட்ட களமாக மாறியிருக்கு. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கால வரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களை காக்கணும், சட்டம் கடுமையாக அமையணும் மாணவர்கள் சொல்கிறாங்க. மது போதையில் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனைக்குள்ளேயே வந்து வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விழிப்புணர்வும் தேவைன்னு கூறுறாங்க. மருத்துவம் சட்டம் பற்றின போஸ்டர்கள் ஒவ்வொரு வார்டுலையும் வைக்கணும். ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு சின்ன பக்க விளைவுகளும் இருக்குது. மாணவர்கள் ஸ்பீக்கர் வச்சு பேசுகிறாங்க. அதனால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்ற 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கடுமையான அவதிக்கு உள்ளாகிறாங்க. வலி குணமாவதுக்கு பதிலாக சத்தத்தால் தலைவலி வந்துடுச்சுன்னு புலம்புறாங்க. இப்போது காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், கல்லூரி முதல்வர் மூவரும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் சொல்கிறாங்க, சட்டம் கை கொடுக்கும் வரை போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். சிவகங்கையில் இடி மின்னலோட மழை பெய்யுது. மருத்துவக் கல்லூரியில் ஸ்பீக்கர் மழை பெய்யுது. ஆனால் இங்கே கேள்வி, மருத்துவமனை பாதுகாப்பாக இருக்கணுமா அல்லது ஸ்பீக்கர் ஒலிக்கணுமா? கமெண்ட் பண்ணி நீங்களே சொல்லுங்கள். யாரோட பக்கம் நீங்கள்? மாணவர்களா இல்லை நோயாளிகளா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னும் இப்படியான லோக்கல் அப்டேட்ஸ் எவ்வளோ ஒரு க்ரூயலான வீடியோ அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தைகள்லாம் பற்றிட்டு